மதுரை மேலூரில் உள்ள தனியார் திருமண மண்டபம் ஒன்றில் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான அதிமுக வேட்பாளர்கள் அறிமுகம் மற்றும் தேர்தல் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. உங்களுக்காக உழைப்பதற்கு ஒரு உண்மை தொண்டனை தம்பி அமாவாசையை வேட்பாளராக அறிமுகப்படுத்துகிறேன். இந்த மணிமாறனுக்கு எத்துறை அரசியல் செல்வாக்கு இருக்கிறது என்பதை இந்திய துணைக்கண்டத்திற்கு மட்டுமல்லாமல் ஆங்கிலேய பேரரசிற்கும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கும் ரஷ்யாவிற்கும் தெரிவிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் ஆளாகி இருக்கின்றோம். விழாவில் பேசிய அமைச்சர் செல்லூர் ராஜு வீடு வீடாக சென்று கூச்சப்படாமல் வாக்காளர்களின் காலில் விழுந்து ஓட்டு சேகரிக்க வேண்டும் என்று அதிமுகவினருக்கு அறிவுரை கூறினார். வாங்கடா பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. வெற்றி என்பது உங்க களத்திலே உங்க கை மேல் இருக்கிறது. இதை நீங்க சாப்பிட வேண்டும். பணம் உரித்து உங்க கையில கொடுத்தாச்சு. சாப்பிட வேண்டிய பொறுப்பு உங்க கிட்ட இருக்கு. வாழைப்பழத்தை வாங்கி உரிச்சு கொடுத்தாச்சு. நான் வாங்கி எடுக்க முடியும். எனக்கு ஓட்டு போடுங்க. ஆளுங்கட்சி நாங்க தான் உங்களுக்கு செய்ய முடியும். இதுவரைக்கும் உடச்சல பத்தாதா? அத்தா போடு, அக்கா போடு, அப்பா போடு, மாமா போடு, தங்கச்சி போடு, காலில் வந்து விழுந்துடணும். அண்ணா வணக்கண்ணா. அண்ணா வணக்கண்ணா. அண்ணா என்னப்பா இது? ஆட எலெக்ஷன் நின்னு சொன்ன காக்கா உருவில கும்பிடுறாங்க. அதுக்கெல்லாம் ஏறி ஓட்டு ஓட்டுக்கிறவங்க தானே கும்பிடுங்க. விழுவீங்களா? என்னவா தங்கச்சி? இது செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? கூச்சம் போனதான் படக்கூடாதா? வேணுங்கிறத வெக்கப்படாம கேட்டு வாங்கிக்க வேண்டியதானே தம்பி. நாங்க ரெடி. விழுவீங்களா? என்னவா தங்கச்சி? கூச்சம் போனதான் படக்கூடாதா? சுயமரியாதை உள்ளவன் காலில் விழலாமா? நம்ம கட்சிக்காரன் பரவாயில்ல. பொம்பளை மந்திரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் கால் விழுகிறான். இன்னும் சில கட்சிக்காரன் இருக்கிறேன். மந்திரிமார பாக்க மெட்ராஸ் போலான்னு முடிவு பண்ண உடனே வீட்டுல இருந்து ஸ்டேஷனுக்கு இப்படித்தான் போறேன். வேட்டி அழுக்காரு போகுது. வேட்டி அழுக்காரு முக்கியம். ரிசிபரி வேணாமடா. டெமான்ஸ்ட்ரேஷன் சுத்தமா இருக்கணும். கூச்சமே படக்கூடாது. கொஞ்சம் கூட வெக்கப்படக்கூடாது. No சூடு, no சொர்ணை, no bothering, no disturbance, absolute peace. இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க அத்தா போடு, அக்கா போடு, அப்பா போடு, மாமா போடு, தங்கச்சி போடு, காலில் வந்து விழுந்துடணும். சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். விழுவீங்களா? என்னவா தங்கச்சி? கூச்சம் போனதான் படக்கூடாதா? ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் வால் பிடிப்பார். மீம்ஸ் போடுற மாம்சுகளா நீங்க என்ன பண்ணீங்களோ தெரியாதப்பா. பாப்புலர் ஆயிருச்சு.